சேமிப்பு கணக்கை தனியாகவோ அல்லது கூட்டாகவோ ஆரம்பிக்க முடியும். வணிக நிறுவனங்களும் ஆரம்பிக்கலாம். வணிகர்கள் மட்டுமன்றி எந்த ஒரு நபரும் தாம் விரும்பிய பொழுது பணத்தை வைப்பிலிடுவதற்கும் விரும்பிய பொழுது வைப்பிலிடப்பட்ட பணத்தை மீள எடுப்பதற்கும் ஏழுமான வங்கி கணக்கு சேமிப்பு வைப்பு கணக்கு வகையாகும். வணிக நிறுவனங்களும் சேமிப்பு வைப்பு கணக்கை ஆரம்பிக்கலாம். பணத்துக்கு பாதுகாப்பு கிடைத்தல், வட்டி வருமானம் ஒன்று கிடைத்தல், கரும நேரங்களில் எந்த சந்தர்ப்பத்திலும் பணத்தை வைப்பிலிடக்கூடியதாக இருத்தல், அவசர தேவைகளின் போது இலகுவாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடிதல், தன்னியக்க டெலர் இயந்திரத்தின் மூலம் சேமிப்பு கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க முடிதல், வரவு அட்டைகள் மூலம் கொடுப்பனவு செய்ய முடிதல் என்பன வணிக வங்கியில் சேமிப்பு கணக்கை ஆரம்பித்தலின் நன்மைகளாகும். வணிக வங்கியில் சேமிப்பு கணக்கை மிக இலகுவாக ஆரம்பிக்கலாம். வங்கி கணக்கை ஆரம்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம், காசு வைப்பு துண்டு, வாடிக்கையாளர் தொடர்பான தகவலை அறிந்து கொள்ளும் படிவம், உள்நாட்டு வருமான வரி சட்டத்துக்கு அமைய நிரப்ப வேண்டிய உறுதி பத்திரம் என்பனவற்றை சரியான முறையில் பூர்ணப்படுத்தி தேசிய ஆளடையாள அட்டையுடன் வங்கியினால் குறிக்கப்பட்ட ஆக குறைந்த வைப்பு தொகையை அல்லது அதனை விட கூடிய ஒரு பணத்தொகையை கணக்கில் வைப்பிலிட வேண்டும். இவற்றை செய்த பின்னர் வங்கியினால் சேமிப்பு கணக்கு புத்தகம் ஒன்று வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும். அப்புத்தகத்தில் காசு வைப்புகள், காசு மீள் எடுத்தல், மீதி என்பன பதியப்படும். அடுத்ததாக நாம் நிலையான வைப்பு கணக்கு பற்றி பார்ப்போம். குறித்த கால வரையறை ஒன்றுக்காக நிலையான வட்டி வீதத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கக்கூடிய வைப்பு கணக்கு நிலையான வைப்பு கணக்கு என அழைக்கப்படும். ஒரு மாதம், 6 மாதம், ஒரு வருடம் போன்ற கால விருதியில் பணத்தை மீள எடுப்பதாக வாடிக்கையாளர்கள் தம்மிடமுள்ள மேலதிகமாக உள்ள பணத்தை வைப்பிலிட முடியும். இடர் அல்லது நட்ட அச்சம் குறைந்த பாதுகாப்பான முதலீட்டு வழி முறையொன்றாக இருப்பது இவ்வைப்பு முறையின் விசேட அம்சமாகும். யாதேனும் குறிப்பிட்ட கால வரையறை ஒன்றுக்காக வைப்புகளை பேண முடியும். வைப்பிலிடம் பணத்தொகைக்கு அமைய வட்டி வீதம் வேறுபடும். சாதாரண சேமிப்பு கணக்குகளை விட அதிக வட்டி வீதம் கிடைக்கும். நிலையான வைப்பு சான்றிதழை புனையாக வைத்து குறிப்பிட்ட சதவீதம் வரை கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும். வட்டி மாதாந்தம் அல்லது காலம் முடிவடைந்த பின்னர் ஒப்பந்தத்தின்படி பெற்றுக்கொள்ள முடியும். வைப்பிலிடப்பட்ட திகதி, வைப்பிலிடப்பட்ட தொகை, முடிவடையும் காலம் என்பன போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்ட வைப்பு சான்றிதழ் ஒன்று வங்கியினால் வழங்கப்படும். நிலையான வைப்பு கணக்கொன்றை ஆரம்பிக்கும் பொழுது வங்கியினால் வழங்கப்படும் வைப்புகளை ஆரம்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம், காசு வைப்பு துண்டு, உள்நாட்டு வருமான வரி சட்டத்துக்கு அமைய மேற்கொள்ளப்படும் கூட்டு, வாடிக்கையாளர் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளும் படிவம் என்பனவற்றை பூர்ணப்படுத்தி கையொப்பமிட்டு தேசிய ஆள் அடையாள அட்டையுடன் ஒப்படைத்தல் வேண்டும். இத்தேவைகளை பூர்ணப்படுத்திய பின்னர் வங்கியினால் நிலையான வைப்பு சான்றிதழ் ஒன்று வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும். வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு கணக்கு வகைகளுக்குள் வணிகர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் உடையதாக இருப்பது நடைமுறை கணக்காகும். வைப்பிலிடப்பட்டுள்ள பணத்தை காசோலைகள் மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் கணக்கொன்றாகவே நடைமுறை கணக்கு என்பது கருதப்படும். நடைமுறை கணக்குகளை தனியாகவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து ஆரம்பிக்கலாம். வணிகங்களின் பேரிலும் ஆரம்பிக்க முடியும். அநேக வணிகர்கள் தமது வணிக நடவடிக்கைகளை இலகுபடுத்திக் கொள்வதற்காக நடைமுறை கணக்குகளை பயன்படுத்துகின்றனர். இவ்வாறான கணக்குகளை ஆரம்பிக்கும் பொழுது அவ்வணிக வங்கியில் நடைமுறை கணக்கொன்றை கொண்டுள்ள வாடிக்கையாளர் ஒருவரினால் உறுதிப்படுத்தல் அவசியமாகும். நடைமுறை கணக்கொன்றை ஆரம்பிக்கும் போது அதற்குரிய விண்ணப்ப படிவம், பண வைப்பு துண்டு என்பவற்றை பூர்ணப்படுத்தி தேசிய ஆளடையாள அட்டையுடன் ஒப்படைத்தல் வேண்டும்.
நடைமுறை கணக்கு ஒன்றுக்கு வட்டி வழங்கப்படுவதில்லை. நடைமுறை கணக்கின் மீதி குறிப்பிட்ட ஆக குறைந்த தொகையை விட குறையும் பொழுது வங்கியினால் கணக்கு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் சில சேவைகளுக்காக கட்டணம் வசூலிக்கப்படும். நடைமுறை கணக்கொன்றை பேணுவதால் காசோலைகள் மூலம் பாதுகாப்பாக கொடுக்கல் வாங்கல்களை செய்ய முடியும். வணிகர்கள் பல்வேறு கொடுப்பனவுகளை காசோலைகள் மூலம் மேற்கொள்ள முடிவதால் கொடுப்பனவுகள் இலகுவானதாக இருப்பதுடன் பணத்துக்கு பாதுகாப்பாகவும் கிடைக்கிறது. ஊழியர் சம்பளம், மின்சார கட்டணம், காப்புறுதி கட்டணம் என்பவற்றை செலவின்றி இலகுவாக செலுத்தலாம். நடைமுறை கணக்கொன்றை பேணுவதால் காசோலைகள் மூலம் பாதுகாப்பாக கொடுக்கல் வாங்கல்களை செய்ய முடியும். வணிகர்கள் பல்வேறு கொடுப்பனவுகளை காசோலைகள் மூலம் மேற்கொள்ள முடிவதனால் கொடுப்பனவுகள் இலகுவானதாக இருப்பதுடன் பணத்துக்கு பாதுகாப்பும் கிடைக்கிறது. ஊழியர் சம்பளம், மின்சார கட்டணம், காப்புறுதி கட்டணம் என்பவற்றை செலவின்றி இலகுவாக செலுத்தலாம். வங்கி மேலெழுதப்பட்டு வசதியை பெற்றுக்கொள்ளலாம். தனது நடைமுறை கணக்கில் இருக்கும் மீதியை விட கூடிய பணத்தொகை ஒன்றுக்கு காசோலை எழுதற்கு வங்கியில் அனுமதி பெறுவதன் மூலம் வங்கி மேலெழுதப்பட்டு வசதியை பயன்படுத்த முடியும். இந்த அனுமதியின் அடிப்படையில் கணக்கில் காணப்படும் கணக்கு மீதியை விட கூடுதலான தொகைக்கு உரிமையாளரால் காசோலை எழுதப்படுமானால் வங்கிக்கு செலுத்த வேண்டிய மேலதிக பணத்தொகை வங்கி மேலதிக பற்றிய எனப்படும். அநேகமாக வணிகர்களுக்கு குறுகிய கால கடன் தேவைப்பாடுகளை வங்கி மேலதிக பற்று மூலம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நடைமுறை கணக்கொன்றை பேணும் வணிகர்களுக்கு வேறு நிறுவனங்களிலிருந்தும் தனிப்பட்ட நபர்களிலிருந்தும் கிடைக்கும் பணம் வங்கியினால் உரியவரது கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படும். இவ்வாறு பங்கு லாபம், வட்டி வருமானம், கடன்பட்டோர் நேரடி வைப்பு என்பவற்றை வாடிக்கையாளருக்காக வங்கி சேகரிக்கும். வணிகர்களுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக குறிப்பிட்ட வகையில் தொடர்ச்சியாக செலுத்த வேண்டிய செலுத்தல்களும் இருக்கும். இவ்வாறு ஏதேனும் குறிப்பிட்ட தேதி ஒன்றில் தொடர்ச்சியாக செலுத்த வேண்டிய பணத்தொகையை செலுத்துமாறு அது தொடர்பான மாதிரி படிவத்தின் மூலம் வங்கிக்கு எழுத்து வடிவில் வேண்டுகோள் விடுக்க முடியும். இவ்வேண்டுகோளுக்கு அமைய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவு நிலையியல் கட்டளையின் பேரான கொடுப்பனவு என அழைக்கப்படும். காப்புறுதி கட்டணம், கடன் தவணை கட்டண கொடுப்பனவு போன்றவற்றுக்கு நிலையியல் கட்டளையை வங்கிக்கு வழங்க முடியும். நடைமுறை கணக்கு உரிமையாளர் அக்கணக்கின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை உள்ளடக்கிய தகவல்களது சுருக்கம் ஒன்று வங்கினால் நடைமுறை கணக்கு உரிமையாளருக்கு அனுப்பப்படும். இக்கூற்று மாதாந்தம் அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை அல்லது கணக்கு உரிமையாளருக்கு தேவையான போது பெற்றுக்கொள்ள முடியும். இதனூடாக வங்கியினால் வணிகத்துக்குரிய கணக்கில் பதிவு செய்யப்பட்ட வைப்புகள், அதாவது செலவு பக்கத்தில் எழுதப்பட்ட பதிவுகளும் வரவு பக்கத்தில் எழுதப்பட்ட வாடிக்கையாளர்களின் கொடுப்பனவுகளையும் கணக்கில் உள்ள மீதியையும் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறே வணிகத்தின் வங்கி கணக்கு மீதிக்கும் வங்கி கூற்று மீதிக்கும் இடையில் வேறுபாடு காணப்படுமாயின் அதற்குரிய காரணங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த வங்கி கூற்று துணையாக அமையும்.